ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். சண்டேவும் வெனஸ்டேவும் நம்ம தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க உங்களோட சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த சண்டே வீடியோலயே போட்டுருங்க. அன்னைக்கே மறுநாள் உங்களுக்கு மண்டேவே ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அதுக்கு மாரி போட்டிங்க அப்படின்னா அப்புறம் தள்ளி போயிடும். அதனால சண்டேவே போட்டுருங்க உங்களோட கொஸ்டின்ஸை. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் கொடுக்க அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மார்க்கெட் அப்படியே கீழே இறங்குது, அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சமா ஏறுது, அந்த மாதிரி ஒரு ரீபவுண்ட் ஆகி இப்படிதான் வந்துகிட்டு இருக்கு மார்க்கெட். இந்த நிலவரம் அப்படின்றது எப்படி போகும்? இன்னும் வேற அந்த போர் பதற்றம்லாம் வேற அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அதனாலயும் நம்ம மார்க்கெட் கீழே இறங்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னொன்னு எஃப்ஐஎஸ் எல்லாம் வாங்குறாங்களா, விற்கிறாங்களா, என்ன நடக்குது மார்க்கெட்ல அப்படின்றத தெளிவா சொல்லிடுங்க சார். கண்டிப்பா. பொதுவாகவே குளோபல் மார்க்கெட்டோட சிச்சுவேஷனை தான் நம்மளுடைய மார்க்கெட்டை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும். குளோபல் மார்க்கெட் சினாரியோ அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு சிச்சுவேஷனை எடுத்துக்கிட்டு நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று இப்போ ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இன்னும் இஸ்ரேல் இந்த டமாஸ்கஸ்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய எம்பசியில் அடிச்சாங்க. அதன் பிறகு ஈரான் இஸ்ரேல் மேல பாம்பு பண்ணாங்க. அதுக்கு பதிலுக்கு ரிட்டாலியேஷனுக்கு இஸ்ரேல் கொஞ்சம் சில எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற தகவல் தான் இப்போ அடிப்படையாக வந்திருக்கு. அப்போ இஸ்ரேல் கடைசியா பண்ணதை அவங்க அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. யூஎஸ் தான் சொல்றாங்க இஸ்ரேலோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈரான் அதை இன்னும் சீரியஸா எடுத்துக்கலன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டார்கள். அதனால இப்போ அடுத்து என்ன நடக்கும்? ஈரானோட ரிட்டாலியேஷன் இருக்குமா? இருந்துச்சுன்னா இது ஒரு கண்டினியூஸா ஒரு வாரா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுன்னு பார்க்கப்படுகிறது. ஆனா ஆஸ் ஆஃப் நவ் ஈரான் இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அக்ரெசிவா வெளியிடலை அப்படின்றதுனால மார்க்கெட் கொஞ்சம் ஹோல்ட் பண்ற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா யூஎஸோட நிலைமையை பார்க்கணும். யூஎஸ்ல ரெண்டு விஷயத்த தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று அதனுடைய இன்ஃபிளேஷன்றது மார்க்கெட் எதிர்பார்த்ததை விட கூடுதலான இன்ஃபிளேஷன் வந்திருக்கிறத பார்க்குறோம். பணவீக்கம் கூடுதல் என்பது எதை போய் ஹிட் பண்ணும்? அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க 2024 குறைப்பாங்க, 3 முறை குறைப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்த டாக்லாம் போயிட்டு இப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ உடனடியா இல்லை. இந்த 2024 முழுக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கப்படாமல் அப்படியே ஸ்டேட்டஸ்கோ கூட மெயின்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளியாக ஆரம்பிக்குது. அதே நேரம் இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நியூயார்க்கோட ஃபெட் சேர்மன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறது இல்லைங்க, கூட்டுறது கூட வாய்ப்பு வரலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் வெளியிட்டிருக்காரு. நியூயார்க் ஃபெட் பிரசிடென்ட் ஜான் வில்லியம்ஸ் அப்படின்றவர். ஸோ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னும் நமக்கு கொஞ்சம் உல்டாவா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இந்த நிலைமையில யூஎஸோட இன்புட், யூஎஸ்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படின்றது சந்தைக்கு எதிர்மறையா தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் கோணத்துல பார்க்கும்போது எஃப்ஐஸோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க ஹெவியா செல்லர்ஸா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் தான் வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது ஏறக்குறைய இந்த ஏப்ரல்ல 22,200 கோடிக்கு மேல அவங்க வித்திருக்கிறாங்க அப்படின்றது ஒன்றும். எஃப்என்டோ செக்மெண்ட்லயும் அவங்க ஸ்ட்ராங்கா செல்லிங் பொசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றதுதான். ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம மார்க்கெட் அப்படின்றது வெள்ளிக்கிழமை ஒரு ரீபவுண்ட் ஆனது, வேகமான ஒரு ரீபவுண்ட் ஆனது பார்த்தோம். டெக்னிக்கலா சொல்றதா நாங்க ஒரு கேண்டில் பேட்டர்ன்ல சொல்லும்போது ஒரு பியர்சிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். பியர்சிங் பேட்டர்ன் அப்படின்னா புல்ஸ் ஆர் கமிங் பேக் ஆஃப்டர் த ஃபால் அப்படின்னு இதுக்கு ஒரு அர்த்தம். ஸோ இந்த சினாரியோல டெக்னிக்கலா பார்க்கும்போது இதனுடைய முக்கியமான ஒரு ஆதரவு நிலை அப்படின்றத நம்ம பார்க்கும்போது 21,600 அதான் கீழே இப்ப இருக்கிறது தொட்ட எல்லை எவ்வளவு தூரம் லோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரியலி கன்ஸ்டபிளி கேம் டவுன். ஒரு லோ அப்படின்னு சொல்றதா இருந்தா 21,777 வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சொல்றதா இருந்தா 21,600 21,600 அது குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த 600 உடைச்சிச்சு அப்படின்னா then there will be a considerable amount of fall.
ஒரு 500-600 பாயிண்ட்டுக்கு மேல அடுத்த கட்ட இறக்கம் வரலாம். அதனால நம்ம இதை உடைச்சா வரக்கூடிய இறக்கம் அப்படின்றது படிப்படியா இந்த 21,000 அந்த எல்லையை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு அதிகம். பட் மேல இப்ப தடுக்கக்கூடிய இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்ப ஏறும்போது உடனடியா தடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப மண்டே அன்னைக்கு கொஞ்சம் புஷ் ஆச்சுன்னா கூட 22,300 வலிமையா தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப க்ளோசிங் பேசிஸ்ல 21,147 க்ளோஸ் ஆனாலும் கூட 21,300 தடுக்கப்பட வாய்ப்பு உண்டு. அப்படியே கொஞ்சம் தடுமாறி போனாலும் கூட மேல 22,500. இப்ப நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னா 22,500 மேல 21,500 கீழே. இந்த 1000 புள்ளிகள் தான் இப்போதைக்கு முக்கியமான புள்ளிகளாக பார்க்கப்படுகிறது. இப்ப ஏற்றம் அப்படின்றது ஒரு டெட் கேட் பவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு ஷார்ட் கவரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஏற்றமா தான் பார்க்கப்படுதே ஒழிய இன்னும் வலிமையா தடுக்கப்படக்கூடிய இடம் தான். இன்னும் குறிப்பா சொல்றதா இருந்தா இந்த 22,500 அந்த ஃபெபனாச்சியினுடைய 61.8% கிட்ட கூட வர்றதா நம்ம பாக்குறோம். அதனால இது எல்லாமே சேர்ந்து டெக்னிக்கலாவும் 21,600 மிகப்பெரிய ஒரு வலிமையான தடுப்பு நிலையா இருக்கு. அதே சமயம் நம்ம ரிசல்ட்ஸ் அப்படின்றதும் காலாண்டு முடிவுகள் அப்படின்றதும் திசையை தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பத்திய தகவல்கள் சொல்லலாம் அப்படின்னா நான் அதையும் சொல்றேன். ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. நானே அதுதான் அடுத்து கேட்கணும்னு இருந்தேன். எதெல்லாம் வந்திருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்கு சார் இப்ப வர ரிசல்ட்? எலெக்ஷன் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் இனி ரிசல்ட்டுக்காக நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு. ஸோ அதுக்குள்ள என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றதும் இருக்கு. இப்போ ரிசல்ட்டோட நிலவரம் என்ன சார்? இப்போ பொதுவாக சொல்லும்போது இப்போ நீங்க ரிசல்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. தமிழ்நாடுல தான் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. இன்னும் தொடர்ந்து ஆமா, இன்னும் நார்த் இந்தியால இருக்கு. இன்னும் ஒரு சில ஏரியாங்கள்ல இன்னும் எலெக்ஷன் இருக்கு. நிறைய இனிமேல் தான் இது ட்ரைலர் மாதிரி இன்னும் மெயின் பிக்சர் நிறைய இன்னும் நடக்க இருக்குது. அதே சமயம் ரிசல்ட்ஸ் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்ம அப்பப்போ சொல்லிக்கிட்டு தான் வரோம். இப்போ ரீசெண்டா ஐடி தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க, அப்புறம் பேங்க்ஸ் வருவாங்க அப்படின்னு பாக்குறோம். ஐடில அதனுடைய மார்க்கெட் லீடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிசிஎஸோட ரிசல்ட் சந்தை எதிர்பார்ப்போட கூடுதலா இருந்தது. தட் இஸ் அ பாசிட்டிவ் சிக்னல். பட் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் சந்தை எதிர்பார்ப்பு குறைவா இருந்தது. அது நெகட்டிவ் ரிசல்ட் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்றோம். அதனால இன்ஃபோசிஸ்ல நிறைய அவங்களுடைய எதிர்கால வளர்ச்சியும் கூட அவங்க குறைச்சி மதிப்பிடுறாங்க. இது எல்லாமே இன்ஃபோசிஸ் மேல ஒரு செல்லிங் ப்ரெஷரை கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். ஓவராலவே செல்லிங் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே வருது. ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் அப்படின்னு இடத்துல நிக்கிறத பாக்குறோம். கூடுதலா அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்ஸ் அதோட ப்ரிவியூ ஸ்ட்ராங்கா எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ட்ராங்கான ப்ரிவியூ அப்படின்றது இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நம்ம வெளிப்படுமா பார்க்கணும். கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட்டே சுமார் 30% கூடும் ஒரு எதிர்பார்ப்பு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு கீழே நல்ல ஒரு இறக்கத்தை தொட்டது. அதாவது அது 1,480 ரூபான்ற லோ கூட தொட்டுச்சு. தொட்ட பிறகு பவுன்ஸ் ஆகி முடியும் போது எங்க போய் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்து, அதாவது 1,531 ரூபாய் கிட்டத்தட்ட அதனுடைய நகர்வு 50 ரூபாய் நகர்வு அப்படின்ற அளவுக்கு அது நகர்ந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ 50 ருபீஸ்ன்றது ஒரு பிக் மூவ் இன் ஜென்ரல் ஒரே நாள்ல அப்படின்றது. ஸோ இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேக்கிங் ஏ பிக் கம்பேக். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கம்பேக்ன்றது கணிசமான அளவு அது வெயிட்டேஜ் எங்க இருக்கு, பேங்க் நிஃப்டியில இருக்கு. அதனால பேங்க் நிஃப்டி அது உயர்த்துமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஐசிஐசி ரிசல்ட் இது வரைக்கும் போன குவார்டர் வரைக்கும் Q3 வரைக்கும் சூப்பர் ரிசல்ட்டா இருந்தது. ஒருவேளை அவங்க அதை ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா பேங்கிங் செக்டருக்கு ஒரு பெரிய வலுவு சேர்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. டெக்னிக்கலா பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒருவேளை அது இன்னும் கொஞ்சம் நகர்ந்து அதனுடைய அடுத்த தடைநிலை அப்படின்னு சொல்றதா இருந்தா 1,560 ரூபாய் இப்ப இருக்கிறதுல இன்னும் ஒரு 30-35 ரூபாய் தாண்டிடுச்சு, 1,860 தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பலமான ஏற்றம் வரலாம். பலமான ஏற்றம்னா 100 ரூபா கூட ஏறலாம். அப்போ என்ன ஆகும், நான் சொல்றதெல்லாம் டெக்னிக்கல்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் வேற. அது சூப்பர் செட் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அது கொஞ்சம் சாஃப்ட் பெடல் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன நடக்கும், நமக்கு இங்க ஹெவியான ஒரு புஷ் நடக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏற ஆரம்பித்தால் பேங்க் நிஃப்டி அது உயர்த்தும். பேங்க் நிஃப்டி ஏற ஆரம்பித்தால் 33% 29% 33% பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜே இருக்கு நிஃப்டியில. இப்ப நிஃப்டியையும் அது மேல் நோக்கி நகர்த்த முயற்சிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால இதெல்லாம் செயின் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குமா? ரிசல்ட்ஸ்ன்றது கண்டினியூஸ் ப்ராசஸ் இப்போ வந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னும் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் மற்றதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு தான் பார்க்கணும். ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னா
எல்லா ஏற்றத்தை பயன்படுத்தி கொஞ்சம் கேஷ் காம்பனண்ட்டை கூட்டிக்கிறது நல்லது. 100 ரூபா நம்ம ஷேர் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா வரைக்கும் என்னவா மாத்திக்கணும், பங்கை பணமா மாத்தி கையில வச்சுக்கிறது நல்லது. இறக்கங்கள் வரும்போது அதே பங்கை டிஸ்கவுண்ட் ரேட்ல வாங்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ ஓவராலா வந்து இப்போ மார்க்கெட்ல இந்த டைம்ல முதலீட்டாளர்கள், ட்ரேடர்கள் யாரா இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லுங்க சார். பொதுவாகவே வந்து இப்போ ப்ராட் மார்க்கெட், இப்போ நம்ம வந்து அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் அப்படின்ற ஒரு கோணத்துல பார்க்கும்போது, இப்போ நேற்றுக்கு நிஃப்டி ஏறிடுச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்டா பார்த்தாலும் கூட கிட்டத்தட்ட 50 கம்பெனில 29 கம்பெனி ஏறி இருக்கு, 22 இறங்கினா இப்போ அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் ஃபேவர் ஆஃப் த புல்ஸ் பையர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட இப்போ இண்டஸ்ட்ரஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நிஃப்டி 50 ஆகட்டும், நிஃப்டி பேங்க் ஆகட்டும், ஓரளவுக்கு அதுல வந்து ஒரு பையரோட ஸ்ட்ரென்த்தை காட்டக்கூடிய அளவுக்கு அட்வான்சஸ் ஆர் மோர் தேன் த டிக்ளைன் அப்படின்னு சொல்றோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ப்ராட் மார்க்கெட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50 எடுத்தாவே அடி வாங்குது. 16 கம்பெனி வந்து ஏறுமுகமாகவும் 34 கம்பெனி இறங்குமுகமா இருக்கு. அப்படின்னா இது வந்து நிஃப்டியினுடைய ஏற்றம் அப்படின்றது மட்டுமே ஒழிய ப்ராட் மார்க்கெட் அப்படின்னு நம்ம போக 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 என்ன ஆகுது, நிஃப்டி 100ல பாத்தீங்க அப்படின்னா 44 கம்பெனி எப்படி மாறிடுச்சு பாருங்க. 44% அப், 56% டவுன். அந்த மாதிரி போக 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 எப்படி மாறுது, இந்த ஏற்றம் குறைவாகவும் இறக்கம் அதிகமாகவும் இருக்கு. நிஃப்டி 500 கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 200 கம்பெனி வந்து ஏற்றத்துல இருக்க பாக்குறோம். அதே மாதிரி 294 கம்பெனி கிட்டத்தட்ட இறக்கத்துல பாக்குறோம். ஸோ இதையும் தாண்டி மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் எந்த மாதிரி நிலைமையில இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு மிட் கேப் அப்படின்றது அடி வாங்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. நான் ஸ்மால் கேப் பார்க்க பிடிச்சிருக்கு 50-50ன்ற நிலைமையில இருந்துட்டு இருக்கு. அதனால எப்பவுமே இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கவலைப்பட வேண்டியது இல்லை சார். நான் 2-3 வருஷம் 4 வருஷம் இப்படி வச்சுக்கிற ஆள் சார் அப்படின்னா இந்த ஏற்றம் இறக்கம் இதை பத்தி இப்போதைக்கு கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் கீப் கூல், ஹோல்டு. எல்லாம் இந்த ஒரு வருஷம் எல்லா குழப்பமும் நினைச்சு மீண்டும் புதிய உச்சங்கள் வந்து தொடும், தாண்டும், புதிய உச்சங்களை தோற்றுவிக்கும். ஆனா ஒரு ஷார்ட் டேர்ம்ல பாக்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், அவங்களுடைய கேஷ் காம்பனண்ட்டை கண்டிப்பா கூட்டணும். குறிப்பா மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல அப்பப்போ லாபம் கிடைக்கும் போது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்றது நல்லது. இறக்கம்னு வந்தா முதல்ல அடி வாங்குறது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பெரிய அளவில் இறக்கங்கள் வரும். பணத்தை முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப்புக்கு ஷிஃப்ட் பண்றது நல்லது அப்படின்னு ஒரு ஆலோசனையை சொல்லலாம். ஓகே சார். ஸோ சூப்பராக இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து என்ன நிலமையில போயிட்டு இருக்கு அப்படின்றத கொடுத்தாச்சு. சார் நம்மளோட எஸ்எஃப்எல் கிளாஸ் வந்து மறுநாள் வருது இல்லையா சார்? அன்னைக்கே வந்து இப்போ இந்த வீடியோ 11 o'clock பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெல்த் வேவ் கிளாஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சார் சண்டே? ஆக்சுவலாக வெல்த் வேவ் சண்டே வந்து 9:30ல ஆரம்பிச்சு ஈவினிங் 5:30க்கு முடியுது. எஸ்எஃப்எல் வகுப்பு வந்து மண்டே மார்னிங் 9 o'clock ஆரம்பிச்சு 11 o'clock. அது வந்து 1 month ப்ரோக்ராம், மண்டே டு ஃப்ரைடே 4 weeks. அது மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். லைவ் மார்க்கெட்லேயே எப்படி பணம் பண்ணுறதுன்றதை நம்ம நேரடியாகவே பண்ணுவோம், ப்ராக்டிக்கலாகவும் பண்ணுவோம். வெல்த் வேவ்ன்றது வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஃபினான்ஷியல் லிட்ரஸின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஓகே சார். ஸோ மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ சண்டே பார்க்குறீங்கன்னா எஸ்எஃப்எல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ப்ரோக்ராம் இப்போ விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 months ஆகிடும் வர்றதுக்கு. அதனால இந்த ப்ரோக்ராமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அது உங்களோட பேர், ஊரை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டா கூட உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிச்சிடுவாங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 rupees brokerage பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.